Welcome to JM Students Edu Friend. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 11th Standard Accountancy Unit 4 Sum number 9. Journalize the following transaction in the books of Vasu and post them to ledger account. So என்ன சொல்லிருக்காங்க, ஜர்னல் போட்டுட்டு அதை நம்ம லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. 2017 November 1 cash in hand 1 lakh, cash at bank 30,000. இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, கேஷும் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓப்பனிங், இது வந்து கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் கொடுக்கறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம என்னன்னு எழுதுவோம், இது ரெண்டும் அசெட். அசெட்னா எதுல எழுதணும், டெபிட்ல எழுதணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு வாசு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓப்பனிங் என்ட்ரி போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அதே தான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸுக்கு நம்ம எழுதுறோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு வாசு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே 1,30,000 ஆட் பண்ண 1,30,000 கேபிட்டல் அக்கௌண்ட்ல எழுதிடும். அடுத்து வாசு சோல்டு குட்ஸ் டு ஜோதி ஃபார் ₹25,000 against a check and deposited the same in the bank. வாசு சோல்டு குட்ஸ். அப்ப இது என்னது, வாசு வந்து குட்ஸை சேல் பண்றோம். அப்ப இது சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸா கேட்டா கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, செக் கொடுத்துட்றாங்க. அந்த செக்கை அதே டேட்ல அவங்க வந்து பேங்க்ல போட்டுறாங்க. நாட் டெபாசிட்டட் இன்டு பேங்க்னா தான் அதை கேஷ்னு எழுதணும். இங்க டெபாசிட்டட் இன்டு பேங்க், அப்ப அதை நம்ம என்ன எழுதணும், பேங்க் தான் எழுதணும். அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது நம்பர் 4 ரிசீவ்டு கமிஷன் ₹5,000. ரிசீவ்டு கமிஷன், இப்போ கமிஷன் ரிசீவ்ட் இஸ் இன்கம். இன்கம்னா எங்க வரணும், நமக்கு கிரெடிட்ல வரணும். இதுக்கு என்ன என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நம்பர் 8 bank paid 15,000 directly for insurance premium of Vasu. So bankல இருந்து டைரக்டா இன்சூரன்ஸ் பிரீமியம் போயிடுது. இன்சூரன்ஸ் பிரீமியம் இஸ் எக்ஸ்பென்சஸ். அப்ப அது எதுல வரணும், டெபிட்ல வரணும். இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், அமௌண்ட் 15,000. Number 15 cash deposited into bank 30,000. So bank account data to cash account, amount 30,000. Number 20 cash withdrawn from bank for personal use. பர்சனல் யூஸ்னாலே டிராயிங். எங்க இருந்து பணம் எடுக்கிறோம், பேங்க்ல இருந்து எடுக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி வரணும், டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், அமௌண்ட் 45,000. ஸோ கொடுத்த டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸை இங்க நம்ம எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணணும். முதல் என்ன அக்கௌண்ட் போஸ்ட் பண்ண போறோம், கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் எழுதிக்கலாம். லெட்ஜர் டெபிட் சைட், கிரெடிட் சைட், டேட்டு, பர்டிகுலர், ஜேஎஃப். ஸோ கண்டிப்பா நம்ம ஹெட்டிங்ஸ் வந்து எழுதியே ஆகணும். முதல் கேஷ் அக்கௌண்ட். நம்ம இதை ஓப்பனிங் பேலன்ஸ்னாலே நம்ம என்னன்னு எழுதுவோம், அதை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல நம்பர் 1 போட்டு என்ன எழுதுறோம், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். நம்ம ஓப்பனிங் போஸ்டிங் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ஸோ அமௌண்ட் 1 lakh. அடுத்து எங்க கேஷ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல இருக்கு. இப்போ டெபிட் சைட்ல நம்ம என்ன எழுத போறோம், டு கமிஷன் ரிசீவ்ட் 5,000. So number 4 commission received 5,000. So அடுத்து வேற எங்க கேஷ் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்பர் 15 என்ன இருக்கு, பேங்க் டு கேஷ் இருக்கு. அப்ப கேஷ் கிரெடிட்ல இருக்கு. கிரெடிட் சைட்ல நம்ம என்ன எழுதணும், பேங்க் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ நம்பர் 15 பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. நம்பர் 15 பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. ஸோ வேற எங்கேயாவது கேஷ் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்தா வேற எங்கேயும் கேஷ் அக்கௌண்ட் இல்லை, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம டெபிட் சைடு ஆட் பண்ணா 1,05,000 இருக்கு. கிரெடிட் சைட்ல நம்ம வெறும் 30,000 தான் போட்டிருக்கோம். அப்போ 1,05,000ல இருந்து 30,000 நம்ம மைனஸ் பண்ணா எவ்வளோ ஆன்சர், 75,000. எங்க கம்மியா இருக்கு, கிரெடிட் சைட்ல தான் 30,000 இருக்கு. அங்கதான் கம்மியான டோட்டல். ஸோ அங்க நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் 75,000 எழுதுறோம். ஸோ நவம்பரோட எண்ட் டேட் என்ன, 30. ஸோ நவம்பர் 30 பேலன்ஸ் கேரி டவுன் 75,000. ரெண்டு சைடும் டோட்டல் போட்டாச்சு. அதுக்கு கீழே கிரெடிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸை நம்ம டெபிட் சைடுக்கு எடுத்துட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்ன, டிசம்பர். ஸோ டிசம்பர் 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 75,000. நெக்ஸ்ட் மந்த்துக்கு நமக்கு என்ன கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, 75,000 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்த அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா பேங்க் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட் இங்க எங்க இருக்கு, டெபிட்ல இருக்கு. இப்போ டெபிட் சைட்ல நான் என்ன தானே ஓப்பனிங் பேலன்ஸ் தானே இது. அப்போ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன்.
டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் brought down போட்டு 30,000 எழுதணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் brought down 30,000. ஸோ வேற எங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? ஸோ அடுத்து இங்க இருக்கு பேங்க் வந்து டெபிட்ல இருக்கு. அப்ப டெபிட் சைடில் நான் என்ன எழுதணும்? டூ சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதணும். அப்ப நவம்பர் 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 25,000. ஸோ நவம்பர் 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 25,000 எழுதியாச்சு. வேற எங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. ஸோ இப்போ கிரெடிட் சைட்ல இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ நவம்பர் 8 இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் 15,000. நவம்பர் 8 இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் 15,000. வேற எங்க இருக்கு? ஸோ நவம்பர் 15ல இருக்கு. பேங்க் வந்து டெபிட்ல இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல நான் என்ன எழுதணும்? டூ கேஷ் அக்கௌண்ட். நவம்பர் 15 டூ கேஷ் அக்கௌண்ட் 30,000. நவம்பர் 15 டூ கேஷ் அக்கௌண்ட் 30,000. அடுத்து வேற எங்க பேங்க் இருக்கு? லாஸ்ட் ஒன் பேங்க் இருக்கு, கிரெடிட்ல இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல நான் என்ன எழுதணும்? பை டிராயிங் அக்கௌண்ட். அப்ப நவம்பர் 20 பை டிராயிங் அக்கௌண்ட் 45,000. இப்ப என்னென்னலாம் இருந்ததோ அதெல்லாம் நம்ம இங்க லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம இங்க டெபிட் சைடு ஆட் பண்ணோம்னா நமக்கு 85,000 டோட்டல் வருது. இங்க கிரெடிட் சைட்ல 45,000 பிளஸ் 15,000 60,000 டோட்டல் வருது. அப்போ 85,000ல இருந்து 60,000 மைனஸ் பண்ணோம்னா 25,000. எங்க கம்மியான டோட்டல் இருக்கு? இங்க 85, இங்க 60. அப்ப இங்க தான் கம்மியான டோட்டல் இருக்கு. அப்ப இங்க தான் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் எழுதணும். ஸோ நவம்பர் 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 25,000. ஸோ இப்போ நம்ம டோட்டல் 85,000 எழுதிட்டு கிரெடிட் சைடில் இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸை இப்போ டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரணும். December 1 2 பேலன்ஸ் brought down 25,000. நெக்ஸ்ட் ஸோ கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு, பேங்க் அக்கௌண்ட் போட்டாச்சு. அடுத்து எந்த அக்கௌண்ட் போடணும்? வாசு கேபிட்டல் அக்கௌண்ட். வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாம். வாசு கேபிட்டல் அக்கௌண்ட். வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. ஸோ கிரெடிட் சைடில் இது ஓப்பனிங் என்ட்ரி தானே. ஆக்சுவலா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா தான் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பேங்கையும் கேஷையும் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? டூல பைல கொண்டு வரலாம். பட் ஆனா இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க ஒரு பிசினஸ், அந்த பிசினஸோட ஓப்பனிங் தான் எழுதுறோம். அதனால பேலன்ஸ் brought down மட்டும் நம்ம எழுதினா போதும். வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. இப்போ கிரெடிட் சைடில் நம்ம என்ன எழுதினா போதும்? பை பேலன்ஸ் brought down 1,30,000 1,30,000 டோட்டல். அது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸா நம்ம கிரெடிட் சைடில் கொண்டு வரோம். ஸோ அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. அப்போ கிரெடிட் சைட்ல நம்ம வந்து என்ன எழுதணும்? பை பேங்க் அக்கௌண்ட். நவம்பர் 2 பை பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் 25,000. பை பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் 25,000. இப்போ வேற ஏதாவது சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்தா வேற எங்கேயும் சேல்ஸ் அக்கௌண்ட் இல்லை. அப்போ அப்படியே இந்த பேலன்ஸை நம்ம இங்க டெபிட் சைடில் கொண்டு வரோம். ஸோ நவம்பர் லாஸ்ட் டேட் 30 போட்டு நவம்பர் 30 டூ பேலன்ஸ் கேரி டவுன் 25,000. ஸோ டோட்டலுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு கிரெடிட் சைடில் இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸை அப்படியே நம்ம டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரோம். ஸோ பை பேலன்ஸ் brought down 25,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம். கமிஷன் ரிசீவ்ட் எந்த சைடில் இருக்கு? கிரெடிட் சைடில் இருக்கு. அப்போ நான் கிரெடிட் சைடில் என்னென்ன எழுதணும்? பை கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் நவம்பர் 4 பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 5,000. வேற எங்கேயாவது கமிஷன் ரிசீவ்ட் இருக்கான்னு பார்த்தா வேற எங்கேயும் கமிஷன் ரிசீவ்ட் இல்லை. ஸோ அப்படியே நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு நான் டெபிட் சைடில் எழுதுறேன். அதுக்கப்புறம் டோட்டல் போடுறேன். பேலன்ஸ் கேரி டவுனை இதோட க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக பேலன்ஸ் brought down சொல்லிட்டு கிரெடிட் சைடில் கொண்டு வரேன். அமௌண்ட் 5,000. அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட். ஸோ இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். இன்சூரன்ஸ் பிரீமியம் டெபிட்ல இருக்கு. அப்போ டெபிட் சைடில் நான் என்ன வேணும்? டூ பேங்க் அக்கௌண்ட். இப்போ நவம்பர் 8 டூ பேங்க் அக்கௌண்ட் 15,000. நவம்பர் 8 டூ பேங்க் அக்கௌண்ட் 15,000. ஸோ வேற எந்த நமக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கிடையாது. அப்போ அப்படியே நம்ம பேலன்ஸை கிரெடிட் சைடுக்கு எடுத்துட்டு போயிட்டு டோட்டல் போட்டுட்டு அந்த கிரெடிட் சைடு பேலன்ஸ் நம்ம brought down சொல்லிட்டு டெபிட் சைடுக்கு எடுத்துட்டு வரோம். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் போடணும்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு அடுத்தது நம்ம போட வேண்டியது டிராயிங் அக்கௌண்ட். ஸோ டிராயிங் அக்கௌண்ட் பார்க்கலாம். டிராயிங் அக்கௌண்ட் போடலாம். ஹெட்டிங் எழுதிக்கலாம். டிராயிங் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அப்போ டெபிட்ல நான் என்ன வேணும்? டூ பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஸோ நவம்பர் 20 டூ பேங்க் அக்கௌண்ட் 45,000.
November 20, to bank account 45,000. ஸோ அது அப்படியே நான் பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு கிரெடிட் சைடில் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இங்கே இந்த அமௌண்ட் இல்லைனால அப்படியே அந்த அமௌண்ட் இங்கே வந்துடும். அது கீழே டோட்டலுக்கு அப்புறம் இந்த க்ளோசிங் பேலன்ஸை ஓப்பனிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இந்த 45,000 இங்கே எடுத்துகிட்டு வரேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.